வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினியம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நேகமர தெய்வமது எங்கும் உள்ளது நேகமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கள்ளார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உன்னன் பூவிரலால் தொட்டு என்னன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உள்ள உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளாய் காட்டி ஒழுக்கத்தால் ஒழுகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமது காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை
சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக அருமையான பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நிலை சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிலை சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு கருதவம் பயில வயது என்ற தலைப்பில் உள்ள கவி. கருவறிந்து கருத்தொடுங்கி தவம் இருக்க கற்பதற்கு வயது 16 வேண்டும். கரு முதிர்ச்சி அடையாமுன் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. கருதவத்திற்கு அருகதையாம் அந்நாள் மட்டும் கருத்தை விரித்தொன்றல் ஜபம் உருவ தியானம். கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வனங்கள் கனி இருக்க காயுண்ணும் வகை போலாகும். மனித வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு. வாழ்க்கை தொடங்குகின்ற போதே எப்படி பயணிப்பது, எந்த திசையில் பயணிப்பது என்ற தெளிவிருந்தால் இலக்கை எளிதில் எட்டிவிட முடியும். தெளிவில்லாத மயக்கத்தில் வாழ்க்கை நடத்துகின்ற போது எங்கே பயணிக்கிறோம், எங்கே போகப் போகிறோம் என்ற ஒரு விளக்கமும் கிடைப்பது இல்லை. ஓடி அலைந்து கடைசியில படுக்கையில விழுகின்ற போது என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற ஒரு ஆதங்கம் எழுகின்ற போது விடை என்ன, ஆறுதல் என்ன? வாழ்க்கை பூரா அர்த்தமின்றி தொலைந்து போனது என்பதை பல தொழில் அதிபர்கள், அரசியல் சாம்ராட்டுகள் எல்லாம் நமக்கு சரித்திரத்தில் செய்தி தந்திருக்கிறாங்க. ஆனாலும் அதை சிந்திப்பதற்கு மனம் விடுவது இல்லை. காரணம் என்ன என்றால், புலன் சார்ந்த வாழ்க்கையிலேயே பழகி போன தலைமுறைகள். அதே போல இன்றைய சமுதாயம். அப்ப இதற்கு மத்தியிலே ஒருவன் எதிர்நீச்சல் போடுவது அவ்வளவு எளிதா, சாத்தியமாகிறதா என்றெல்லாம் கேள்விகள் வரும்போது ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடிவது இல்லை. முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடிவதில்லை. இந்த ஆற்றோடு போகிற ஒரு பயணத்துல கொஞ்சம் அப்பப்போ தவமுறை, தியானம் அப்படின்னு ஒரு 10-20 நிமிஷம், அரை மணி நேரம் நாம் தொட்டுக்கொள்கிறோமே தவிர எதிர்நீச்சல் போட முடிகிறதா என்று சொன்னால் சாத்தியம் இல்லை. எப்படி சமுதாயம்
தனி மனிதன் குடும்பம் எல்லாமே அமைந்து விடுகின்ற போது சுகம் மட்டுமே, நலம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ முடியுமா? மாறி மாறி வரும். சுகம், துக்கம், இன்பம், துன்பம், லாபம், நட்டம், வெற்றி, தோல்வி, பகை, உறவு, இப்படி தொடர்ந்து மாற்றங்களை மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர, இதுல எது மிகுதிப்படுகிறதுன்னு பார்க்கிற போது இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி என்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்பதைத்தான் பக்தி மார்க்கத்திலையும் பாருங்க. வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம் எதுக்கு நடத்தி காட்டுறாங்க? முருகன் பிறந்தா 14 வயசுல சூரசம்ஹாரம் செய்தான், கதை முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பால் கபடி தூக்குறோம், வைகாசி விசாகம் கொண்டாடுறோம் என்றால் 14வது வயதிலே அவன் உயிரை உணர்ந்து விட வேண்டும், தன்னில் இருக்கின்ற ஆணவத்தை வதம் செய்து விட வேண்டும். இது ஒவ்வொரு ஆண்டும் 14வது வயதை தொடுகின்ற இளைஞர்களுக்கு அதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. ஆனா விழா சிறப்பாக தான் நடக்குது, தத்துவம் தான் புரியல, பின்பற்றத்தான் தெரியல. பிறகு என்ன விளைவு? கோவில தான் கூட்டமா இருக்கு, மருத்துவமனையிலும் கூட்டமா இருக்குது, வழக்கு மன்றங்களில் கூட்டமா இருக்குது. எங்கே குறைவு? அப்ப எதையும் சிந்தித்து பார்ப்பதும் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, எல்லோரும் ஓடுறாங்க நாமும் ஓடுறோம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, தொடர்ந்து இறை வணக்கத்திலே நாம் இருந்தும் கூட ஏன் சிக்கல், துன்பங்கள், நோய்கள் வருகின்றன என்று யாரும் சிந்திப்பதும் கிடையாது. அப்ப பாதையை மாறுகின்ற போது பயணம் அகாலத்தில் முடிந்து போகும், வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லாமல் முடிந்து போகும். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி ஓட்டர் லிஸ்ட்ல நியூ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் 18 வயது உள்ளவங்களெல்லாம் கொடுக்குறாங்களோ, அதே போல 16 வயசு ஆச்சுன்னா ஓட்டர் லிஸ்ட் மாதிரி ஒரு மெடிடேஷன் ஐடி கார்டு கொடுத்து போய் எல்லாம் தியானம் கற்றுக்குங்க என்று சொல்லக்கூடிய நாள் என்றைக்கு வரும்? அன்றைக்கு உலகமே சொர்க்கமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த 14 என்பதை ஏன் மகர்ஷி 16 என்று மாற்றுகிறார் என்றால், 14 வயதிலே பிசிக்கல் மெச்சூரிட்டி இயல்பு. ஆனா அந்த வித்து சக்தி 13 வயது முடிந்து 14ல தான் கீழே இறங்குது. அது வரைக்கும் அடாலசன்ட் ஸ்டேஜ் தானே, டீனேஜ் கிடையாது. அப்போ அது வரைக்கும் மூளையை மையமாக வைத்து இயங்குகின்ற வித்து சக்தி மூளை கட்டி முடித்து உடல் பக்குவத்திற்கான வளர்ச்சிதை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொண்டே வரும். பிறகு 14வது வயதிலே அது உடல் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்ற கன்ஃபர்மேஷன் வந்த பிறகுதான் அது மூளையிலிருந்து இறங்கி மூலாதாரத்திற்கு வருகிறது. வந்த உடனே இனக்கவர்ச்சி வந்து விடுகிறதா? இல்லை. அது வித்து முதிர்ச்சி அடைந்து வெளிப்படுகின்ற வேகம் வருகின்ற போதுதான் இனக்கவர்ச்சி வெளிப்படும். அப்போ 16 வயது வருகின்ற போதுதான் பருவம் வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது என்பார் கண்ணதாசன். அப்ப அந்த வயது வருகின்ற போது ஆசைகள் இன கவர்ச்சியாக வெளிப்படுகின்ற போது, அப்ப புலன் கவர்ச்சியிலே மனம் சிக்க தொடங்கிவிடும். அப்ப அதே இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட், எது சரியான பாதையோ அதிலே திருப்பி விட்டு விட்டால் பயணம் சுகமாக இருக்கும் என்பதனால்தான் மகர்ஷி கருதவம் பயில்வதற்கான வயது 16. 14 வயதுல வித்து சக்தி மூலாதாரம் பால் உறுப்புக்கு மையத்துல பக்கத்துல வந்துடும்.
அது முதிர்ச்சி பெறுவதற்கு 1-2 ஆண்டுகள் ஆகும். அந்த சமயத்தில் தீட்சை கொடுத்து குண்டலினி சக்தி மேலே ஏற்றிவிட வேண்டும். அப்ப உணர்ச்சி பாதையிலிருந்து அறிவு பாதைக்கு திருப்பி விடுவது, அதுதான் தீட்சை முறை. எனவே கருதவும் பயில வயது 16. கருவறிந்து கருத்தொடங்கி தவம் இருக்க. கரு அறிந்து. இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் 16 வயது வரைக்கும் என்ன அப்படியே விட்டுடலாமா என்றால், பக்தி மார்க்கம், சிலை வழிபாடு, மந்திர உச்சாரணம், தத்துவ விளக்கங்கள், இப்படி ஒழுக்க பழக்கத்தை கற்றுத்தருகின்ற வயது. 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நற்பண்புகள் யாவும் கர்ப்பத்தில் இருந்தே, இன்னும் சொல்ல போனா கர்ப்பத்துக்கு முன்னாடி இருந்த யாருக்கு நல்ல சந்ததி பிறக்கும் என்றால், மனைத்தக்க மாண்புடையல் ஆகி, அந்த தகுதி பெண்ணுக்கு இருக்கணும். உரன் என்னும் தோற்றான் ஓரைந்தும் காப்பான் வரன், இந்த தகுதி ஆணுக்கு இருக்கணும். இப்படி உள்ள தம் ஆண் பெண் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற போது கருவிலேயே திருவுடைய குழந்தையாக உருவாகும். பிறகு கர்ப்பத்திலேயே பாடம் துவங்கும். ஒரு குழந்தையின் படிப்பு மாண்டசோரியிலையோ எல்கேஜி யூகேஜில கிடையாது. கருவான அந்த கரு ஆகின்ற போதே ஒரு பாடம், தெய்வீகம் என்ற ஒரு பாடம். அதான் குழந்தையுடைய முதல் பதிவு, முதல் அனுபவம் தெய்வீகம்தான். அதன் பிறகு தாய் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து பதிந்து கொண்டே வந்து பிறகு பிரசவமாகும் 10ஆம் மாசம். பிறகு சம்மதத்திலிருந்து கற்றுக்கொள்ள தொடங்குகிறது. அப்ப எல்லா இடத்திலேயும் அறம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே போதிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு தீயதே தெரியாது, நல்லது மட்டுமே சிந்திக்கக்கூடிய பழக்கம் வந்துடும். அப்ப போராட்டம் இல்லாத வாழ்க்கை, நல்லது கெட்டதுன்னு சீர்தூக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நல்லது மட்டுமே தெரியும், கெட்டதுன்னா என்னன்னு தெரியாதுன்றார். பிறகு அதுக்கு என்ன பாடம் தேவையா இருக்குங்க? ஸோ அப்படி ஒரு சந்ததி உலகம் எப்படி அமையும்? அது வரைக்கும் அறத்தை நோக்கிய வாழ்க்கையிலே அவங்கவங்க முயற்சி எடுத்து பயிற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி பெற்று அதற்கான பயணத்தில் இருக்க வேண்டியதுதான். இப்படி மூலமாகிய கரு அறிந்து இறைநிலை தான் எல்லாமாக வந்திருக்கிறது. அதே இறைநிலை ஒரு தெய்வ நீதியோடு இந்த உலகத்தை, நமது வாழ்க்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு சுகம் மட்டுமே. முரண்படுகின்ற போதே நமக்கு நோய்களும் துன்பங்களும் சிக்கல்களும் வருகின்றன. எனவே வாழ்க்கை என்பது ஒரு எல்லைக்குள் தான் பாதுகாப்பு. எல்லை கடந்து விட்டால் பாதுகாப்பு கிடையாது. அப்ப சுதந்திரம் சுதந்திரம்னு தறிகட்டு ஓடுறாங்களே, இடியாட்டிக் இண்டிபெண்டன்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஜனநாயகம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யாருக்கும் ஒழுக்கமும் கிடையாது. பிரபஞ்சமே எல்லைக்குள் தான் இறங்குகிறது. இறைத்துகளே விதிக்குள் தான் அடங்குகிறது. நான் மட்டும் என்ன விதி விலக்கா? புரிஞ்சுக்கிட்டா சுகமா இருக்கலாம், புரிஞ்சுக்கல அவஸ்தைப்படு. யூ டிசர்வ் ஃபார் தட். இதுல என்ன கருணை வேண்டி கிடக்கு? சொல்லியும் கேட்கல, நீங்களாவும் தெரிஞ்சுக்கல, கஷ்டப்படுறீங்க, படுங்க. யார் என்ன பண்ண முடியும்? எனவே இது அந்த தெய்வ நீதி, தெய்வம் ரெண்டையும் பற்றிய விளக்கங்களை எல்லாம் கருவிலிருந்தே தொடங்கலாம் 16 வயது வரைக்கும். அப்படி கரு அறிந்து கருத்து ஒடுங்கி தவம் இருக்க கற்பதற்கு வயது 16 வேண்டும்.
கரு முதிர்ச்சி அடையா முன் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. அதுவே என்ன சொல்லுவாங்க, கலோரிஸ் உதர கனல் தானே, ஒரு வெப்ப சக்தி. அது உடல் முழுவதும் பரவை கொண்டே இருக்கும். தவத்தின் மூலமாக உள்ளே திருப்புகின்ற போது திணிவு அதிகமாகும். இப்போ 16 வயது வரைக்கும் உற்பத்தி திறம் அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். அதோட இதையும் செலவை குறைத்து உள்நோக்கி திருப்பினோம் என்று சொன்னால் உடல் ஆற்றல், உயிர் சக்தி திணி பெற பெற வெப்பம் அதிகமாகும் இல்லையா? அந்த வெப்பத்தை உடல் தாங்காது. அதனால் கருதவத்திற்கு அருகதையாம் 16 வயது வரைக்கும் அந்நாள் மட்டும் கருத்தை விரித்து ஒன்றல் ஜெபம் உருவ தியானம். கருத்தை விரித்து ஒன்றல், ஜெபம்னா பஜனை பாடுறது, பாடல்கள் மூலமாக மந்திரங்கள் மூலமாக இறைவனை வணங்குவது. உருவ தியானம், உருவத்தை வணங்குவது. இதெல்லாம் கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்கல். 16 வயதுக்கு பிறகும் மனதை வெளியே வைத்து ஒரு உருவத்தை வணங்குகின்ற போது உயிர் சக்தி, காந்த சக்தி வெளியே போய் செலவாகும். அப்ப அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 புலன்களும் வெளியே ஒரு செயலை செய்கின்ற போது அங்கதானே போகும். அப்ப வெளியே போகிற போது அது எதிர்முகனை அளவா, உள்நோக்கி திரும்பினா தவம். வெளியே போய் ஒரு சிலை மீது மனம் ஒன்றினாலும் கூட அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க, தாரணா, கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான். அப்ப மெடிடேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன், பட் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். அப்போ அந்த மனம் ஓர்மையை உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். புறத்தே மனம் ஒன்றினாலும் கூட தவம் அல்ல, அது ஒரு செயல். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். உயிர் மீது, உயிர் மையங்களிலே மனதை வைத்தால் தான் அதுக்கு தவம்னு பேர். அப்போ உடலுக்கு உள்ளாக மனம் நிலைப்பதே தவம். மனம் தன்னை இழப்பதே சமாதி. இப்படி கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்கல். 16 வயசுக்கு பிறகும் அதுவே தான் சாகிற வரைக்கும் இருப்போம் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? கனி இருக்க காய் உண்ணுதல் உண்ணும் வகை போலாகும். பழம் இருக்கும்போது யாராவது காயை சாப்பிடுவாங்களா? அது போல அறிவு வழி இருக்க நம்பிக்கை வழியிலேயே போகலாமா? இப்ப நம்பிக்கை வழி போனால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவில் எதை இருந்தாலும் தண்ணியில போடுறது நமக்கு பழக்கமா போச்சு. இப்போ அமெரிக்கா, கனடா வந்துட்டு நான் மாவிளக்கு ஏத்துறேன்னு மாவிளக்கு ஏற்றி மாவை தண்ணியில கரைக்கணும்னு போனா கதி என்ன? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்? எதுக்கு நதியில கலக்க சொன்னாங்க? எல்லாம் நீரில் இருந்து தான் கட்டி பொருள் உருவாச்சு. நாம வந்திருக்கிறோம். வான் சிறப்பு, நீரின்றி அமையாத உலகு. அப்ப எங்கே இருந்து வந்ததோ அங்கேயே திருப்பி வச்சிடணும் என்பதற்காகத்தான் மக்களுக்கு தெரிந்த வகை நீர், அதனால் நீரிலே கலப்பது என்று வச்சிருந்தாங்க நம்முடைய தத்துவத்துல. இப்ப அதுவே தெரியுது. கண்டதெல்லாம் போட்டு போட்டு குப்பையாகி நதி நீரெல்லாம் அசுத்தமாயிடுச்சு, நீ இப்போ சுத்தப்படுத்தணும்னு சொல்றாங்க. குப்பை போட்டு இருக்கிறாங்க வச்சுங்க. ஆனா ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற நாடுகளில் அது செய்தா தண்டனைக்குரிய செயலாகும் இல்லையா? அப்ப நான் பெரிய பக்திமான்னு காட்டிட்டு எங்க வந்து மாவை தூக்கிக்கிட்டு எங்க கரைக்குதுன்னு போனேன். இது போல வயதுக்கு தகுந்த பக்குவம்னு சொல்றோம் இல்லையா? சிறுவர்களுக்கே ஒரு வழிபாடு, அறிவின் தெளிவில்லாதவர்களுக்கே ஒரு வழிபாடு.
சிந்திக்கக்கூடிய திறமுள்ள அனைவருக்கும் அறிவு வழிதான் சரியான வழி. அப்ப நம்பிக்கையிலிருந்து விளக்கத்திற்கு வர வேண்டும். ஏன் செய்யறோம்? காரணம் சொல்லு. செய்யறோம், ஆனா ஏன் செய்யணும் சொல்லு. அதுதான் சாமி சொல்லுவாங்க, பக்தி மார்க்கத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்குது. பொருள் தெரிந்து பின்பற்றுவதிலே பயன் அதிகம்னாரு. இதுக்காகத்தான் இதை செய்யறோம் என்று தெரிந்து செய்தால் நன்மை தானே. மொட்டை அடிக்கிறோம், எதுக்கு அடிக்கிறோம்? சாமிக்கு மொட்டை அடிக்கணும். சாமி என்ன மயிர் வியாபாரமா பண்றாரு? உயிர் கொடுக்கறது சாமிக்காக. அப்போ எது வளருதோ அதை கொடுத்துடுறீங்க. முடி காணிக்கை என்றால் மொட்டடிக்கிறது இல்லை, ஆணவத்தை இறக்கி வைப்பது, தலகணத்தை இறக்கி வைக்கிறது. அப்ப இந்த தத்துவம் தெரிஞ்சு மொட்டடிச்சோம் அப்படின்னாக்க, மொட்டடிக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கும், மொட்டையை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கும். என்ன? ஆணவத்தை இறக்கி வைக்கணும், அகம்பாவத்தை இறக்கி வைக்கணும், கர்வத்தை இறக்கி வைக்கணும். இதுதான் எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களுக்கும் காரணம். அதுக்காகத்தான் முடி காணிக்கைன்னு பேரு. மொட்டடிக்கிறது பேர் இல்லை, முடி காணிக்கை. முடி என்றால் மணிமுடி, ராஜாக்கள் வச்சுப்பாங்களே, அதிகாரம், ஆணவம். அந்த முடியை இறக்கி வைக்கிறது தான் முடி காணிக்கை, அர்ப்பணித்தல். ஆணவத்தை இறைவனிடம் அர்ப்பணித்தல், அதுக்கு பேர் தான் முடி காணிக்கை. இப்படி ஒவ்வொரு சடங்குலையும் தத்துவம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்திருந்தால் கொஞ்சமாவது பக்குவம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, பிரதோஷ வழிபாடுன்னு சனிக்கிழமை ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போய் முட்டியும் போது கும்பிடுறாங்க. அதில் என்ன மந்திரம்? அது இது ஒரு மந்திரம் சொல்லுவாங்களே, 108 முறை சொல்லுவாங்க. அந்த மந்திரத்துடைய பொருள் என்னன்னு தமிழ்ல சொல்லி பாருங்களேன். அதாவது, கனி முதிர்ந்த பிறகு மரத்தை விட்டு விலகுவது போல இந்த உலக பந்த பாசங்களிலிருந்து என்னை விடுதலை செய்வாயாக என்பது அந்த மந்திரத்துடைய பொருள். அப்ப நமக்கு தெரிஞ்ச மொழியில 108 முறை சொல்லி பாருங்க, மனசு விலகுதா இல்லையான்னு. நீங்க தெரியாத சம்ஸ்கிருதத்துல 4 மொழியை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா என்ன புரிய போகுது? என்ன மாற்றம் வரும்? அப்போ இதுதான் என்று புரிந்து செய்தால் தானே பலன் கிடைக்கும். இல்ல அது தேவ பாஷை, அதுல சொன்னதா சாமிக்கு புரியும். இறைவன் மொழி எது? என்ன மொழி இறைவன் மொழி? சமஸ்கிருதமா, அரபியா, தமிழா? எந்த மொழி இறைவன் மொழி? மௌனம். மௌனம். உள்ளத்து மொழிதனை கற்றுவிட்டால் உலகத்து மொழிகள் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு திரைப்படத்து அருமையான டயலாக், பஞ்ச் டயலாக் இது. உள்ளத்து மொழிதனை கற்றுவிட்டால் உலகத்து மொழிகள் தேவையில்லை. உள்ளத்தின் மொழி என்ன? அஞ்சறிவு ஜீவன் எல்லாம் வாழுத, அதுதான் உள்ளத்தின் மொழி. அது என்ன சொல்லி கூடி வாழ்கிறது? பறவைகள் வீஷேப்ல பறக்குத, முதல் பறவை சோர்வாகிற போது பின்னாடி வருத, உடனே அடுத்த பறவை லீட் எடுக்குத. எந்த பாஷையில் சொல்லுகிறது? அதுதான் உள்ளத்து மொழி. அப்போ உலகத்து மொழிகள் தேவையில்லை. எனவே இறைவனே மௌனமாக இருக்கிறான். அவனுக்கு எந்த பாஷையில சொல்றது? எதுல புரியுதோ அதுல சொல்லுங்க. எனவே புரியாத பாஷையில பேசுறதுலையோ சொல்வதிலேயோ ஒரு பயனும் கிடையாது. ஆனா உடனே வந்துடும், வைப்ரேஷன். வைப்ரேஷனா? அப்படி பார்த்தா சம்ஸ்கிருதம் விட அரபிக்ல வைப்ரேஷன் அதிகம். சொல்லி பாருங்க, இல்ல கேட்டு பாருங்க. குரான் ஓதுவதை அப்படியே கவனிச்சு பாருங்க, மந்திரத்தையும் போட்டுவிடுங்க. இரண்டிலே எதிலே மனம் லயமாவது கவனிச்சு பாருங்க. அப்படி நீங்க வைப்ரேஷன் பேசுறீங்கன்னா குரான் தான் ஓதணும். எல்லா கோவிலையும் ஓதுவீங்களா? விதண்டாவாதங்கள், விதண்டாவாதங்கள் எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது கிடையாது. காவி சொன்னா உடனே நம்புறாங்க, நாம சொன்னா எல்லாம் சொல்ல வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அறிவு எங்க? ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது.
பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் சில நல்ல கருத்துக்களை நாம் பின்பற்றி நம் அளவிலே நன்மைகளை மட்டுமே துய்த்து வாழ வேண்டும். அதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சரிங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் கூப்பிட்றேங்க ஐயா இன்றைக்கு. எத்தனை மணிக்கு? நான் போயிட்டு சொல்றேங்க ஐயா. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து நமக்கு ஞானக்களஞ்சிய கவி விளக்கமும் வழிகாட்டியும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி ஹேமமாலினியம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர்செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் ஆபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் வெண்கூட்டம் ஆபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.